நிகழ்ச்சியில் எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. தமிழ் சாங்ல ஒரு பாட்டு உண்டு, கடவுளிடம் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. நிகழ்ச்சியில சந்தானவியா ரொம்ப டீட்டெயிலா சொன்னார். அப்புறம் கீதாலட்சுமி அம்மா, நளினி அம்மா காஞ்சிபுரம் சொல்லும் பொழுது நீங்களாம் மேடையில் உட்காந்துருக்கணும், நாங்க இங்க உட்காந்துருக்காங்க, அது முழுவதும் உண்மை. வள்ளுவர் என்ன குறிப்பிட்டாருன்னா, நிறைய பேசிட்டாங்க. உழுதுண்டு வாழ்வார் எல்லாம் வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். சோ உலகத்திலே மிகப்பெரிய நாடு வல்லரசு நாடு எது? உலகத்திலே மிகப்பெரிய வல்லரசு நாடு எது? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. நாடு உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லரசு நாடு எது? தமிழ்நாடு. நம்ம பசங்களாம் ரொம்ப அழகா பரதநாட்டியம், சிலாம்பம், டான்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அதை பார்க்கும்போது தமிழ்நாடு தான் தோணுது. ஆனா உலகத்திலே மிகப்பெரிய வல்லரசு நாடு அமெரிக்கா. இதுல அமெரிக்காவோட முதல் ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன் 1789, அதாவது அமெரிக்கா இண்டிபெண்டன்ஸ் ஆனது 1776. அந்த காலகட்டத்துல என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய வாழ்க்கையை எப்படி தொடங்குறாருன்னா, சர்வேயர், நிலத்தை ஆய்வு செய்பவர். அப்ப என்ன பண்றாருன்னா 250 ஏக்கர் அவர் சர்வே பண்ணி தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றாரு. இன்னைக்கு 250 ஏக்கர் ஒருத்தர் எடுத்துட்டாங்கன்னா எத்தனை கோடி ஆக்குவாங்கன்னு தெரியாது. ஏன்னா அத்தனை கட்டடங்கள், ரியல் எஸ்டேட், வணிக வளாகங்கள் எல்லாம் பண்றாங்க. ஆனா அன்னைக்கு அவர் என்ன பண்ணாருன்னா, அத ஃபார்மிங், விவசாயன்ற ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்தார். சோ அவர் என்ன குறிப்பிட்டாருன்னா, நான் இந்த உலகத்தில் பேரரசராக இருப்பதை விட விவசாயியா இருப்பதில் பெருமை கொள்கிறேன். அதே மாதிரி நான் ஒரு லாயர், நீ ஒரு டாக்டரா போலாம், லாயரா இருக்கலாம், போலீஸ்ல போலாம், இல்ல ஒரு பிரீச்சர்ல போலாம். இது வாழ்க்கையில ஒரு வாட்டி தான் நடக்கும். ஆனால் தினமும் 3 வேளை யாரோட உதவி தேவைப்படுது? தினமும் 3 வேளை நமக்கு உணவளிக்கிறது விவசாயிகள் தான். அதான் சொன்னாங்க, குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால். அதாவது இயற்கை செயற்கை, இதற்குள்ள வேறுபாடு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் ஏன் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள், வள்ளுவரையே இந்த மாதிரி எழுதணும். அவ்வளவு குறிப்பிட்டு சொன்னாங்க, எத்தனையோ தொழில்கள் வரலாம், எத்தனையோ வேலைகள் வரலாம், ஆனால் இறுதியில் எதை சூழ்ந்த இந்த உலகம் இருக்குன்னா திருப்பி விவசாயத்தை நோக்கி தான் போய் சேரணும். ஏன்னா பிறந்த குழந்தை தாய்ப்பால் கொடுக்கிறது ஒரு தாய். அந்த தாய் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னா நல்ல உணவை உண்ண வேண்டும். டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்றது என்னன்னாக்க நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க. அதே மாதிரி இறக்கும் தருவாயில் உள்ள ஒருத்தர் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளணும், இல்ல நோய்வாய்ப்படாம இருக்கணும்னா டாக்டர் சொல்ற ஒரே இது என்னன்னா, நல்ல ஆரோக்கியமா சாப்பிடுங்க, நல்ல காற்றை சுவாசிங்க, நல்ல உணவை பார்த்துங்க. இது இருந்தா 100 வயது வாழணும். இப்ப ஜப்பான்ல அந்த ஏரியால சர்வே பண்ணதுல நார்மல் சராசரியா மக்கள் வாழ்றது 100 ஆண்டை தாண்டி இருக்குன்னு சொல்றாங்க. இக்கிகாய் பேரு. அந்த இக்கிகாயில மகிழ்ச்சியா வாழ்வது எப்படி? மகிழ்ச்சியா ஏன் வாழ்றாங்கன்னா, ஜப்பான் முறைப்படி 2ஆம் உலகப் போர்ல ஹிரோஷிமா நாகசாகி
நியூக்ளியரால அஃபெக்ட் ஆகி இன்னைக்கு உலக இண்டஸ்ட்ரியல் நாடாக வளர்ந்து இருக்கிற ஒரு நாடு தான் ஜப்பான். ஆனா ஜப்பான் சாதிச்சது என்னன்னா 90% அந்த நாட்டில் உள்ள மக்கள் விவசாயிகள். ஆனால் விவசாயிகள் அனைவரும் இயற்கையாக இன்னைக்கு இயற்கை விவசாயம் பத்தி சொன்னாங்க. நம்ம சுதந்திரம் அடையும் பொழுது நம்ம மக்களுக்கு 40 கோடி. அப்ப பாரதியார் 40 கோடி முகமுடையாலும் பாடினார். மகாத்மா காந்தி என்ன குறிப்பிட்டார்னா, இந்தியாவின் முதுகெலும்பு கிராமங்கள், கிராமப்புறங்கள். அப்ப 1947 40 கோடி மக்கள் தொகை இருக்கும் பொழுது இந்தியாவுடைய முதுகெலும்பு கிராமங்கள் குறிப்பிட்டார். இன்னைக்கு மக்கள் தொகை 130 கோடி. சைனாவை தாண்டி இந்தியா முதலிடம் வகிக்கிறது. அருகில் உள்ள சைனாவில் 2வது மக்கள் தொகை. கன்பூஷியஸ் முதல் மிகப்பெரிய அந்த பிலாசபர்கள் குறிப்பிட்டது என்னன்னா, விவசாயம் விவசாயம் விவசாயம். ஆனால் இன்று இப்ப குறிப்பிட்டு சொன்னாங்க, என்னோட தாத்தா முப்பாட்டன் இந்த மாதிரி காலத்துல விவசாயியா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப நான் ராமநாதபுரத்து மாவட்டத்துல இருந்து வந்தேன். நான் சின்ன வயசா இருக்கும் பொழுது எங்க தாத்தாவுக்கு நிறைய விளைநிலங்கள் உண்டு. அப்ப விடுமுறை அப்ப 6வது 7வது படிக்கும் பொழுது நான் அந்த கிராமத்துக்கு போயிருந்தேன். அப்ப அந்த ஊர்ல பயங்கர மழை. அப்போ பிளட் மாதிரி வந்துருச்சு. அந்த ஊர்ல இருந்து என்னால போக முடியல. உடனே எங்க அம்மா ஒரே அழுத, பையனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, எங்க அப்பா தொந்தரவு பண்ணி கூட்டிட்டு வந்துருங்க. ஒரு வாரம் தான் நான் 7வது படிக்கும் பொழுது அந்த கிராமத்திற்கு நான் சென்றிருந்தேன். அப்ப நீங்க கண்கூட பார்க்கலாம், என்னோட தாத்தா பாட்டி அவங்க என்ன பண்றாங்கன்னா, விவசாயிகள் கோழி வளர்ப்பாங்க, ஆடு வளர்ப்பாங்க, சின்ன சின்ன தாவரங்கள் வளர்ப்பாங்க, பயிர்களை வளர்ப்பாங்க. வாடிய போதெல்லாம் வாடினேன் வள்ளலார் குறிப்பிடுறார். தன்னுடைய உதிரத்தையும் வியர்வையும், அதே மாதிரி மிகப்பெரிய பொறுமைசாலி யாருன்னு பாத்தீங்கன்னா, நான் புத்தர் மேல ரொம்ப பண்றேன். புத்தருக்கு அப்புறம் நிஜ புத்தர்களாக வாழ்றவர்கள் விவசாயிகள். ஏன் அப்படின்னா, முக்கியமான காரணம், இப்ப எல்லாமே இன்னைக்கு ஆர்டிபிஷியல் உலகம் செயற்கையா மாறிட்டு. எல்லாமே ஃபாஸ்டா பண்ணணும், குயிக்கா பண்ணணும், பணம் பண்ணணும், அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். அதுதான் என்னோட குறிக்கோள். அங்க குறிப்பிட்ட சொன்னார், 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வேணும்னு கேட்கிறாங்க. 1 லட்சம் எடுக்குனாக்கா ஒரு கார் வாங்கலாம், வீடு வாங்கிடலாம், ஒரு என்ன லோன் இஎம்ஐ கட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தர ஸ்டாண்டர்டுக்கு நம்ம போயிட்டோம். ஆனா விவசாயிகள் இயற்கையுடன் வாழ்கிறார்கள். எப்பொழுது மழை பெய்கிறதோ அந்த பயிரிட்டாங்கன்னா அந்த 8 மாசமோ 6 மாசமோ அந்த காலம் இன்னைக்கெல்லாம் ஸ்டார்டா வந்துருச்சு 3 மாசத்துல. அப்ப அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இயற்கை இந்த புரட்சி, பசுமை புரட்சி வரும் முன்னாடி நார்மலா அந்த விதை விதைத்து அது அறுவடை செஞ்சு ஒவ்வொரு பயிரையும் வளர்க்கும் பொழுது, நாத்து நடுறதுல இருந்து தண்ணீர் உரம் பாய்ச்சறதுல இருந்து ஒரு குழந்தையை வளர்ப்பது போல் லட்சக்கணக்கான பயிர்களை அறுவடை செய்து வீட்டிற்கு நமக்கு உணவா கொடுக்கிறது தான் விவசாயிகள். ஆனால் இது கண்ணுக்கே தெரியாது. எப்படி கடவுள் நம்ம கண்ணுல பாக்குறது இல்லையோ, அது மாதிரி நமக்கு உணவளிக்கிற டைரக்டா நம்ம சர்வ் பண்ற அம்மா தெரியும். இல்ல நீங்க ஹோட்டலுக்கு போறோம், எல்லாமே ஹோட்டல் பெரிய பெரிய பிசினஸ். ஹோட்டல்ல கியூல நிக்கிறாங்க, ஆனா தரமான சாப்பாடு, தரமான உணவு இல்லை. ஆனா விவசாயிகள் நீங்க கொடுக்கிற உணவை இன்னைக்கு எல்லாமே இயற்கையாக செயற்கையாக மாறிவிட்டது. இது எதை நோக்கி போகிறதுனாக்க நம்ம வாழ்க்கை சக்கரத்தை பின்னோக்கி இருக்கிறது. மனித அதாவது உடலை பாதிக்குது. இந்த ரசாயன கெமிக்கல் பயன்படுத்துவதால எண்ணற்ற கேடுகள் விளையுது. ஆனால் விவசாயிகள் மட்டும்தான் இயற்கையோடு இயற்கையாக கடவுளின் அவதாரங்களாக இருக்கிறார்கள். கரெக்டா இல்லையா? எண்ணற்ற சோதனைகள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எக்கானமி, அக்ரேரியன் எக்கானமி குறிப்பிடுவாங்க. நான் குறிப்பிட்ட சில பாயிண்ட சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் இங்க நிறைய படிச்ச ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க, திங்க் பண்றதுக்காக. இந்தியாவோட எக்கானமி அக்ரேரியன் எக்கானமின்னு சொல்றாங்க.
அக்ரிகல்ச்சர் தான் வந்து இன்னைக்கு 80% இந்தியாவில் உள்ள மக்கள் தொகை மக்கள் வந்து விவசாயத்தை மட்டும் பண்ணுகிறார்கள். 20% ஜிடிபி, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், நம்ம உற்பத்தி பண்றதோட இந்தியாவோட பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிற அந்த ஜிடிபின்னு சொல்றதுல 20% இந்திய மக்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஆனால் 90% மக்கள் ஏழ்மையில தான் இருக்காங்க. இதற்கு காரணம் என்ன? இப்ப அவர் குறிப்பிட்ட ஐயா அவர்கள் சொன்னாரு, நிறைய விவசாயிகள் வந்து சூசைட் பண்றாங்க. இதற்கு காரணம் வந்து நம்ம நாட்டில் மட்டுமல்ல, அமெரிக்கா, கனடா, நான் குறிப்பிட்டபடி ஜப்பான், இந்த பல்வேறு நாடுகள்ல வந்து விவசாயிகளுக்கான பிரச்சனைகள் இருக்கு. இது ஏன் இந்த பிரச்சனை இருக்குன்னா, என்னைக்குமே வந்து அவங்க பண்ற சர்வீஸுக்கு வேல்யூவே கிடையாது. ஏன்னா பிளட்ல 3 நாள் சாப்பாடு இல்லைன்னா செத்து போயிடும். அதே மாதிரி வந்து சாப்பாடு உடனே எங்கேயாவது ஒரு பூகம்பம் வந்துருச்சுன்னா ஹெலிகாப்டர்ல வந்து உடனே கொடுக்கறது வந்து என்னது? சாப்பாடு. அப்ப உணவுன்றதே அவர் இன்றியமையானது, அதெல்லாம் வாழ முடியாது. ஆனால் டாக்டர்கள் வந்து நோய் வரும்போதுதான் குணப்படுத்துறாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு நேச்சுரல் டாக்டர் யாருன்னா நீங்க விவசாயி. ஏன்னா நோய் வராம தடுக்கிறது. ஆங்கிலத்துல தான் பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் than கியூர் அப்படிவாங்க. இப்ப வந்து ஆனந்தராஜ் குறிப்பிட்ட சொன்னாரு, விவசாயம் சம்பந்தமான வழக்குகள் வந்து அவ்வளவா எடுத்தது இல்லை. குறிப்பிட்டு சொன்னா ஜல்லிக்கட்டு வழக்க நான் தான் உச்ச நீதிமன்றத்துல மெயினா இது பண்ணி பண்ணேன். அப்புறம் வந்து நான் நடத்துற வழக்குகளே ஒரு மிக முக்கியமான வழக்கு என்னன்னா, அந்த ஜல்லிக்கட்டு விவசாயிகள் போராட்டத்தை ஒட்டி கத்திப்பாறையில வந்து என்னோட நண்பர் அவரும் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டோட இருக்காரு, இயக்குனர் கௌதம், இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாள் கத்திப்பாறையில கம்ப்ளீட்டா ரோட பிளாக் பண்ணிட்டாங்க, செயின் போட்டு. அதுக்காக உங்க மேல வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கை நான் தான் நடத்தினேன். இதுக்கு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, அவங்க போராட்டம் பண்ணது எதை தூண்டுச்சுனாங்கன்னா, அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, பிரதமர் அவர்களை வந்து விவசாயிகள் சந்திக்கணும்னு போய் கேட்கிறாங்க. பிரதமர் மோடி அவர்கள் வந்து விவசாயிகளை சந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் நார்த் இந்தியாவில் உள்ள ஜூஹி சாவ்லா சில நடிகைகளை வந்து கூப்பிட்டு பேசுறாரு. அப்ப அதனால அவங்க வெகுத்தெழுந்து ஒரு நடிகை சந்திக்க முடிந்த பிரதமரால் ஒரு ஏழை விவசாயிகளை சந்திக்க முடியாதான்றத கோபம் வருது. விவசாயிகள் வந்து டெல்லியில நிர்வாண போராட்டம் நடத்தினாங்க, நம்ம எல்லாரும் பார்த்தோம். நிறைய விவசாயிகள் வந்து கோரிக்கை வச்சாங்க. இப்ப வந்து நான் பஞ்சாப்ல ஒரு பல்கலைக்கழகத்துக்கு வந்து அட்வைசரா இருக்கேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல கோதுமை மட்டும்தான். அங்க விவசாயம் வச்சிருக்கிற லேண்ட் வச்சிருக்க எல்லாருமே மினிமம் 100 ஏக்கர் 200 ஏக்கர். அப்ப மிகப்பெரிய தொழில் அதிபர்கள் யாருன்னா அங்க காலேஜ் வச்சிருக்கவங்களோ இல்ல பெரிய சினிமா தியேட்டர் இந்த மாதிரி வச்சிருக்க கிடையாது. விவசாயிகள் பரம்பரை விவசாயம் செய்து 100 ஏக்கர் 200 ஏக்கர். ஆனா அவங்களுக்கு அரசாங்கம் வந்து இலவச மின்சாரம் கொடுக்குது. அப்ப இன்னொருத்தர் வந்து கேட்டாரு, சார் இதனால கவர்மெண்ட்டுக்கு நிறைய லாஸ், 100 ஏக்கர் வச்சிருக்காங்க, இலவச மின்சாரம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனா என்னோட பார்வையில் என்ன சொல்றேன்னா, இலவச மின்சாரம் மட்டும் போதாது. நீங்க சர்வேல என்ன கண்டுபிடிக்கலாம்னா இன்சூரன்ஸ். சட்டத்துல வந்து இது சட்டமா வந்து மாறாம இருக்கு. பார்லிமெண்ட்ல வந்து நாடு ஆளுபவர்களும் சரி, சட்டமன்றத்திலும் சரி, சட்டங்கள் வந்து விவசாயிகளை பாதுகாப்பதற்கான சட்டங்களே இல்லை. அதனால விவசாயிகளை நம்ம குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இப்ப வந்து ஆர்மியில வந்து என்ன சொல்லுவாங்க, எல்லா காலகட்டத்திலும், அதாவது குளிரா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் எல்லையை பாதுகாக்கிறத ராணுவ வீரர்கள் குறிப்பிடுவாங்க. ஆனால் நமது வாழ்க்கையில் விவசாயம் செய்து அந்த கஷ்டத்தில் சாதாரண நிலத்தில் அறுவடை செய்து அவ்வளவு துயரங்களையும் அனுபவித்து நம்ம மக்களை பாதுகாக்கிற இவர்களும் ராணுவ வீரர்கள் தான். கரெக்டா அவங்க நாட்டை பாதுகாக்கிறாங்க. இங்க உள்ள போலீஸ் பாதுகாக்கிறதா இல்லையோ, போலீஸ் உட்பட அனைத்து மக்களுக்கும் உணவு கொடுக்கிறது விவசாயிகள். ஆனா இவங்களுக்கு இன்சூரன்ஸ் என்ற கான்செப்டே கிடையாது. இப்ப ஏதாச்சும் ஒரு அன்சீசனல் பிளட், அன்சீசனல் ரெயின், இப்ப நம்ம ஊர்ல எதுவுமே எக்ஸ்ட்ரீமா தான் நடக்குது. ஒண்ணு மழை வந்தா பயங்கரமா மழை,
இல்ல தண்ணி வரலைன்னா தண்ணியே கிடையாது. அப்போ விவசாயிகள் எவ்வாறு விவசாயம் செய்வார்கள்? அதே மாதிரி வந்து நேச்சுரல் கிரவுண்ட் வாட்டர், இப்ப நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சாயில் கன்சர்வேஷன், இப்ப வந்து இந்த மண் பாதுகாப்பு இல்லை, அது அந்த புழுக்கள்ல இருந்து வர வேண்டியது. இயற்கையான தொழில் ரசாயனங்கள் உபயோகிப்பதால் மண் வளங்கள் கெட்டு போகுது, மண்கள் வந்து மலட்டுத்தன்மையாகி விடுகிறது. அதனால் விவசாயம் பண்ண முடியல. ரெண்டாவது அவங்களுக்கான, அவர் எல்லாமே சொன்னார், கமாடிட்டி, ஒரு பொருளை உற்பத்தி செய்தால் இடைத்தரகர்கள், இந்த மிடில் புரோக்கர்ஸ் வந்து விலையை நிர்ணயம் செய்ய முடியல. யோசிச்சு பாத்தீங்கன்னா, அவங்க உற்பத்தியாளர் கார் மேனுபேக்சரிங் பத்தி சொன்னாங்க. ஒரு கார் வந்து இன்னைக்கு 2 கோடி 4 கோடி எல்லாம் விற்குது. சாதாரண லக்ஸுரியா போற காரை நம்ம மணல்ல எப்படி இருக்குன்னா 2 கோடி கொடுத்து வாங்குறோம். ஆனால் நம்ம எல்லாருமே வந்து மக்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, சாதாரண ஒரு அம்மா வந்து அந்த பழங்கிழங்கு விற்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுகிட்ட பேரம் பேசுவோம். அவங்க சாதாரண ஒரு கொய்யாக்காய் வந்து மரத்துல இருந்து பறிச்சு கொடுப்பாங்க. அந்த 10 ரூபாய்க்கு தான் 10 பேரம் நடக்கும். அதனால என்னன்னா, விவசாயிகளை ஆதரிக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு விவசாயியை தத்தெடுத்துக்கணும். ஒவ்வொருத்தரும் அரசாங்கம் செய்து, இப்ப வந்து சென்னையில வந்து மாடல் ஒவ்வொரு கான்செப்ட் வருது. விவசாயம் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி கிராமத்தில் உள்ள அது மிகுந்த நலிந்த விவசாயிகளை, விவசாயியே வந்து தன்னோட பையனே வந்து விவசாயம் பண்ண வேணாம்னு நினைக்கிறாரு. அது ஏன் அப்படின்னா, முன்ன அப்படி இல்லை, விவசாயம் தான் மிகப்பெரிய தொழில். எங்க தாத்தா காலத்துல வந்து விவசாயம் பண்ணாருன்னா அவர் தான் பெரிய பணக்காரர், ஏன்னா நிறைய நிலம் வச்சிருக்கு. இன்னைக்கு விவசாயம் பண்ணாருன்னா அவர் தான் மிகப்பெரிய ஏழையா இருந்திருப்பாரு. இதுக்கு காரணம் என்னன்னா, நாம தான் காரணம். நாம வந்து இயற்கையை விட்டுட்டு செயற்கையான, இப்ப சிட்டியில சொல்றோம், சிட்டியில எல்லாரும் சந்தோஷமா வாழ்றதுக்கான காரணம் என்ன? எல்லா வசதியும் கிடைக்கிறது, வாழ்க்கை எளிதாக இருக்கு. அதே வசதியை கிராமப்புறங்களில் அரசாங்கம் கொண்டு வர்றதுக்கான பாடுபடணும். நிறைந்த கல்வி, நல்ல மருத்துவ உதவி, அதே மாதிரி அவங்க நல்லா வாழ்றதுக்கான அத்தனை சலுகைகளும், அதே மாதிரி பென்ஷன் இருக்கு. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட்ல பென்ஷன் ரிட்டையர் ஆகாம கொடுக்கறதே வேஸ்ட். ஏன்னா அவங்க கவர்மெண்ட்ல இருக்கும்போது வேலை செய்யறது இல்லை, பாதி பேர் லஞ்சம் வாங்கிடுறாங்க. ரிட்டையர் ஆன பிறகு பென்ஷன் பேர்ல கொடுக்குறாங்க. இதனால சில பேர் வேலை பார்த்துருப்பாங்க லேட்டு, ஆனால் வந்து ஒரு 10% 20% இருப்பாங்க, ஆனா 80% பண்றது இல்லை. அதை மாற்றி விவசாயிகளுக்கான பென்ஷனை கவர்மெண்ட் கொண்டு வரணும். இப்ப நிறைய பேர் விவசாயிகளோட பென்ஷன் வந்துச்சுன்னா மினிமம் லெவல்ல சப்போர்ட் பண்ணி இத கவர்மெண்ட் வந்து இப்ப டாஸ்மாக் வந்து கவர்மெண்ட் நடத்துறாங்க. யோசிச்சு பாருங்க, எல்லாம் வந்து குடிக்க வைக்கிறாங்க. அதுல அவ்வளவு பெரிய வருமானம். நமக்குள்ள இவ்வளவு நிறைய நாட்டுல நிலங்கள் இல்லை. இப்ப நான் ரீசெண்டா சிங்கப்பூர் போயிருந்தேன். சிங்கப்பூர் நாட்டுல இடம் ரொம்ப சின்னது, தண்ணி கூட அவங்க இம்போர்ட் பண்ற நாட்டுல இருந்து விலை கொடுத்து வாங்குறாங்க, பக்கத்துல இருந்த மலேசியால. நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில் எல்லா வளங்களும் இருக்கு. அந்த வளத்தை மேம்படுத்துவது இப்ப நன்சை அமைப்பு மாதிரி அமைப்பு தான் செய்யணும். இன்னைக்கு உள்ள கவர்மெண்ட் செய்ய போறது இல்லை. இப்ப ஆனந்த்ராஜ் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் விவசாயிகள் நீங்க தான் சந்திக்கிறேன். உங்க முக மலர்ச்சி, உங்க சந்தோஷத்தை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது கள்ளம் கபடம் இல்லாமல் தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் உதிரத்தையும் உதிர்த்து கொண்டு மக்களுக்காக சேவை செய்கின்ற மக்களாகிய மக்கள், தெய்வங்களாகிய தெய்வங்கள் தான் விவசாயிகள். அதனால நீங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க கவலைப்படாதீங்க, நீங்க பல பேரை சந்தோஷப்படுத்துறீங்க. அதனால இப்ப விவசாயிகள்லாம் இவங்க இருக்கிற ஒரு குறைஞ்சிக்கிட்டே வருது. விவசாயம் யாரும் பண்ணலைன்னா நல்லா யோசிப்பேன்னா, சென்னையில மாதிரி நகரங்கள்ல பில்டிங் இடிச்சுட்டு திருப்பி விவசாயம் பண்ணி ஆகணும். சோ அந்த நிலைமைக்கு போகாம மக்களை பாதுகாக்கிற, அதாவது வந்து நீங்க அடுத்து தலைமுறையை கொண்டு வராட்டாலும் வீட்டுல ஒருத்தரையாவது படித்து விஞ்ஞான பூர்வ விவசாயம் கொண்டு வாங்க. சோ இன்னைக்கு சயின்டிபிக் ஃபார்மிங் கூட சொன்னார், ரொம்ப பிரமிப்பா இருந்தது. எங்க அப்பா வந்து ரசாயன விவசாயம் பண்றாரு, ஆனா நான் அவருக்கு போட்டி போட்டு இயற்கை விவசாயம் பண்றேன். அந்த திங்கிங்னா 1 லட்சம் ரூபாய் பண்ண முடியும் அப்படின்றது. அதே மாதிரி பிஷிங்கிறது பைபிள்ல தான் இயேசு கிறிஸ்து வந்து என்னன்னா ஃபிஷர்ஸையும் ஃபிஷரி ஃபார்மிங் ரெண்டையும் தான் மிகப்பெரிய குறிப்பிட்டு சொல்றாரு.
அங்க உள்ள சாப்பாடை எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்தல், மக்களோட மக்களாக வாழுதல். அதனால இதோட முடிச்சுக்கிறேன். பாரதியார் என்ன குறிப்பிட்டார்னா, தனி ஒரு மனிதனுக்கு உணவிலேயே ஜெகத்தினை எழுப்பிடுவோம். ஒருத்தருக்கு சாப்பாடு போட முடியலன்னா நம்ம இந்த உலகத்தை அழிச்சிடலாம் சொல்றாரு. அப்படின்னா சாப்பாடு ரொம்ப முக்கியம். இவ்வளவு பேருக்கு சாப்பாடு போடுற விவசாயிக்கே சாப்பாடு இல்லைன்னா உலகத்தை எப்படி ஒழிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஜெகத்தின் அழிப்பெறுவோம் பாரதியார் சொன்னாரு, ஜெகமே வேணாம்னு சொல்லியிருப்பார். அதனால இந்த ஜெகத்தை காக்க வேண்டுமானால் ஜெகத்தை காத்து கொண்டிருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு நாள் இல்ல 365 நாள் நன்றி சொல்லணும். அதனாலதான் தமிழர் மரபுல தமிழர் திருநாள், தை திருநாள் வச்சு இந்த அறுவடையப்ப விவசாயிகளுக்காக நம்ம ஒரு நாள் நன்றி கடன் செலுத்துறோம். அந்த இயற்கையாக சூரிய பகவானுக்கும் அந்த காளைகளுக்கும் கூட நம்ம விழா எடுக்கிறோம். சோ விவசாயிகள் தரமான விவசாயம் இந்த திருவண்ணாமலை மாவட்டங்கள் ரொம்ப முன்னிலையா நிறைய சாதிக்கலாம். அதுக்கான இதை ரோல் மாடலா எடுத்து நிறைய மாநிலங்கள் மாவட்டங்கள் இதை பின்பற்ற வேண்டும். எவ்வளவு சவால்கள் இருந்தாலும் சவால்களை தாண்டி விவசாயம் இருந்தால் மட்டுமே மனித குலம் தலையும் செழிக்கும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து விவசாயிகளை சந்திக்க ஏற்பாடு செய்த நம்மளுடைய நண்பர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. எப்பயுமே டிஃபரெண்டா பண்ணுவாரு. இந்த ப்ரோக்ராம் எல்லாம் பார்க்கணும், பகையில இருந்து என்னென்னலாம் பண்ணிட்டு வராங்கன்றது எல்லாமே சிறப்பா இருக்கு. அதை உதவும் உள்ளங்களோட சேர்ந்து செய்யறாரு. இங்க உள்ள நன்சை மட்டும் இல்ல, நல் உள்ளங்கள் நன்சை உள்ளங்களோட சேர்ந்து நன்சையை எதிர்த்திருக்காரு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம்.